मूषिकवाहन मोदकहस्ता श्यामलकर्ण विलम्बितसूत्रा वामनरूप महेश्वरपुत्रा विघ्नविनायक पात नमस्ते। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृत अष्टकाञ्चलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம ஊர் கலையம்புத்தூர்ல எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய சுபவேளை, ராதா கல்யாணம் நடந்து கொண்டிருக்க கூடிய ஒரு வேளையில எல்லாருடைய அருளாலும் பெரியவா ஆசீர்வாதத்தினாலையும் ஒரு உபன்யாசம் வாமன அவதாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய இத பத்தி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டி உள்ளது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடிங்கிற ஆண்டாள். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அப்படிங்கிறதே தலைப்பா இருக்கணும். ஏன்னா அதுதான் வாமன அவதாரத்தோட முக்கியமான ஒரு அங்கம். அப்பேற்பட்ட ஒரு தலைப்பை கொண்டு வாமன அவதார தாத்பரியங்கள்னு ஒரு சப்ஹெட்டிங். சப்ஹெட்டிங் என்ன, இப்ப எல்லா சினிமாவெல்லாம் பார்த்தோம்னா எல்லாத்துலயும் ஒரு சப்ஹெட்டிங் வந்துடுது. காந்தாரா சாப்டர் 1 அந்த மாதிரிலாம் வந்துடுது. அப்ப உபன்யாசத்துக்கும் அந்த ட்ரெண்டை நம்ம கொண்டுடணும். அதனால வாமன அவதார தாத்பரியங்கள் அப்படிங்கிறது சப்ஹெட்டிங். அப்படி வாமன அவதார கதையை நம்ம தொடங்க வேணும்னா பெரிய பாகவதோத்தமரோட கதையிலேருந்து ஆரம்பிக்கணும். இருக்கிறதுலயே பெரிய பாகவதோத்தமர் அவர் தான். ஏன்னா பஜன சம்பிரதாயத்துல அந்த அவர் பேரை தான் முதல்ல நம்ம எடுக்கிறோம். பிரகலாதன். பிரகலாதனுக்கு ஒரு அப்பா, அவன் ஹிரண்யகசிபு. அவன் கதை எல்லாம் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஹிரண்யகசிபு ஒரு கொடியவன். ஆனா எப்பேற்பட்டவன்னா வேதம் படிச்சவன். தன்னுடைய அப்பா கிட்ட வேதத்தை கத்துனா முறைப்படி கஷ்யபர்ட்ட. ஆனா அதெல்லாம் மீறி அவன் ஹரியை எதிர்த்தான். அதனால அவனை நரசிம்ம அவதாரம் எடுத்து இவர் வதம் பண்ணார் பகவான். அப்ப அந்த ஒரு பிரகலாதன் அந்த பக்தியை வெளிக்காட்டியதால் தான் நரசிம்ம அவதாரம் ஏற்பட்டது. அப்பேற்பட்ட பிரகலாதனுக்கு விரோச்சனன் ஒரு புள்ள. இந்த விரோச்சனை எப்படிப்பட்டவன்னா தாத்தாவை கொண்டு பிறந்திருக்கு. பல பேரை பார்த்தா இந்த குழந்தை தாத்தா மாதிரியே இருக்கு அப்படிமோ. அந்த குழந்தைக்கு என்ன எப்படி எப்படி இருக்குன்னே தெரியாது. பிறந்த 2 நாள் தான் இருக்கும். அதனால அப்படி தாத்தாவை கொண்டே பிறந்திருக்கு. குணம் அப்படியே இருக்கிறதுனால அந்த குழந்தை ரொம்ப அசுரத்தனத்தை காட்டியது. அந்த விரோச்சனனுக்கு ஒரு புள்ள, அவன் பேரு பலி. அவன் என்னன்னா அவன் தாத்தாவை கொண்டு பிறந்திருக்கான். பிரகலாதன் போன்ற பக்தியை கொண்டு பிறந்திருக்கான். ஆனா என்ன பண்றது, ஒரு குலத்தில் பிறந்திருக்கான். என்ன குலம்? அதாவது அசுர குலம். அசுர குலத்துல பிறக்கிறவனுக்கு முதல் கடமை தேவர்களை எதிர்க்கணும். அப்படி இவனும் தேவர்களை எடுத்தான். தேவர்களை எதிர்த்து இந்திரனோட ஒரு யுத்தம். இந்திரனோட யுத்தம் பண்றது. அப்ப இந்திரன் இவனை அந்த யுத்தத்துல கொன்னுடுறான். நாராயண பட்டத்திரி நாராயணியத்துல எடுக்கிறார். சக்ரேண ஷாயதி ஹதோபி பலிர் மகாத்மா சுக்ரேண ஜீவிதனுக்ரது வதிதது தோஷ்மா விக்ராந்திமான் பயநிலீன சுரம் திரிலோக்கிம் சக்ரே வசேஸ்தவ சக்கரமுகாதபீதா அப்படிங்கிறார். அப்ப இந்திரன் இவனை போர்ல கொன்னுடுறான், வீழ்த்தி விடுறான். ஹதோபி கொன்னு இவனை சுக்கராச்சாரியர் தன்னுடைய சஞ்சீவினி வித்யா சக்தியை கொண்டு உயிர் திரும்பி கொடுத்தாராம். அப்படி சஞ்சீவினி வித்யா சக்தியால திரும்பி உயிர் பெற்ற இவன் சுக்கராச்சாரியாரே அவனுக்கு ஒரு அட்வைஸ் தரார். ஆச்சாரியன்கிற முறையில ஒரு அட்வைஸ். அது என்னன்னா, அவர் நீ இந்த யஜ்ஞம், அது ஒரு யஜ்ஞம் இருக்கு, அந்த யஜ்ஞத்தை நீ பண்ணேன்னா இந்த உலகத்திலேயே நீ ரொம்ப பலசாலி ஆயிடுவ. இந்திரனுக்கு மீறிய சக்தியையும் அவனுடைய ஆளுமையை மீறிய ஒரு ஆளுமையையும் கொள்வாய் அப்படின்னு ஒரு யஜ்ஞம். அதை சொல்லித்தரார் சுக்கராச்சாரியர். அந்த சுரம் திரிலோக்கியம்னு எடுக்கிறார். 3 லோகத்தையும் ஆள்றதுக்குரிய ஒரு யஜ்ஞத்தை சொல்லி கொடுத்தார். அந்த யஜ்ஞத்தை நீ பண்ண, அந்த யஜ்ஞத்தை பலியும் பண்றேன்னு சொன்ன ஆச்சாரியன் சொல் கேட்டு நடக்கக்கூடிய இவன். அதனாலதான் பலிர் மகாத்மான்னு எடுக்கிறார். அசுரனை ஏன் பலிர் மகாத்மான்னு எடுக்கணும்னு கேட்டா இதுதான் காரணம். மகாத்மான்னா ஆச்சாரியன் சொல் கேட்டு நடக்கிறான், அதனால மகாத்மாங்கிறார். அப்பேற்பட்ட இந்த யஜ்ஞத்தை எப்படி பண்ணா? பயம் இருக்க வேண்டாம். ஒரு அசுர யஜ்ஞம் பண்ணான்னா முதல் பயம் நாராயணன் அவரை வதம் பண்ண மாட்டானான்னு ஒரு பயம் இருக்கணும்.
அந்த பயம் இவனுக்கு இல்லையா. சக்கராயுதத்தை கொண்டு வதம் செய்து விடுவார் அப்படிங்கிற பயம் இல்லாததுனாலதான் இந்த யஜ்ஞம் பண்ணானாம். ஏன் பண்ணான்னு இதே நாராயண பட்டத்ரி நாராயணியத்தோட இதே தசகத்துல 10வது ஸ்லோகத்தை எடுக்கிறார். பிரகலாத வம்ச ஜாயதா, பிரகலாதனின் வம்சத்தில் வந்தான். பிரகலாதனோட வம்சத்துல வந்ததாலதான் இப்படி பண்ணான். பிரகலாதனோட வம்சத்துல பிரகலாதனுக்கு வரமாமா, உன் வம்சம் உன்னை மட்டும் இல்ல, உன் வம்சத்துக்கே இனிமே சக்கராயுதத்தால அழிவு கிடையாது. பக்தி பேர்பட்ட பக்தியாமா அவனுக்கு. இன்னொன்னு பெருமாளுக்கு என்னன்னா, திதி வந்து கஷ்யபர்ட்ட ஒரு வரம் கேட்டிருப்பா. இரண்யாட்சனும் இரண்யகசிபும் பிறக்கறச்சே. அப்ப வந்து என்ன கேட்டான்னா, பெருமாளால வதம் வேணும், சக்கராயுதத்தால வதம் வேணும்னு. ஆனா இரண்யகசிபு பிரம்மாட்ட தபஸ் பண்ணும்போது ஒரு வரம் கேட்டு வச்சிருக்கான். அவன் எப்பவுமே ஆயுதத்தால இது கிடையாது, அப்ப சக்கராயுதமும் ஆயுதம் தான், அதால வதம் ஆகக்கூடாது. ஆனா தித்தியோட வதத்தையும் இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா கஷ்யபர் கொடுத்திருக்காரு, அவர் பெரிய பிரஜாபதி. இந்த இவர் கொடுத்த வதத்தையும் பிரம்மா கொடுத்த வரத்தையும் இது பண்ணும். ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு என்ன பண்ணிட்டார், நகத்தால கிழிச்சார். பிரம்மா கொடுத்த வரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ண. இந்த நகத்துல சுதர்சன அம்சம் இருந்துதான் மத்வாச்சாரியால் எடுக்கிறா. சுதர்சன அம்சம் இருந்ததுனால ஆயுதம் இருந்த கணக்கும் ஆயிடுது. அது வந்து ஒரு அழகான ஒரு யோஜனை. ஆனாலும் பெருமாள் சாட்டிஸ்ஃபை ஆகல. என்னன்னா, ஒரு வரத்தை நான் மீறிட்டேன்னு நினைச்சார், ஆயுதத்தை வச்சு கொன்னுட்டேன். அப்ப வந்து என்ன பண்ணார், பிரகலாதனுக்கு போய் இனிமே உன் பரம்பரையில யாரையும் ஆயுதம் வச்சு கொல்ல மாட்டேன்னு வரம் பண்ணி கொடுத்தாராம். அந்த தைரியத்துல இந்த பலி யஜ்ஞம் பண்ணானாம். இந்திரனுக்கு சீட்டு கடியில வேக ஆரம்பிச்சுடுச்சு. அவன் வந்து சீட் ஷேரிங்கே பிடிக்காது அவனுக்கு. அதனால அவன் வந்து போய் என்ன பண்ணிட்டான், என்ன சீட்டு நம்ம சீட்டுக்கு போட்டி போடுறாளே அப்படின்னு என்ன பெருமாள்கிட்ட ஓடிட்டான் வைகுண்டத்துக்கு. அவர் வைகுண்டத்துல பார்த்தா ஆதிசேஷன் என்கிற அந்த அனந்த நாகத்தின் மேல் அழகா படுத்துட்டு இருக்காராம். அவ்வளோ அழகா படுத்துட்டு இருக்கார். எவ்வளவு நீளமா படுத்துட்டு இருக்காருன்னு வர்ணிக்கவே முடியலையாம். அழகை விட நீளம் ஜாஸ்தியா இருக்கான். அதனால அவ்வளோ நீளத்துல படுத்துட்டு இருக்கார். இந்திரன் போய் ஓன்னு அடறான், என்ன இது, இந்த மாதிரி ஏன் இதுக்கு யஜ்ஞம் பண்றானே, நீங்க வந்து என்ன காப்பாத்த தேவை இல்லையா, காப்பாத்த வேண்டியது உங்க கடமை இல்லையா, வந்து என்ன காப்பாத்துவேளா, எப்படியாவது என்ன காப்பாத்துறேளா. ரொம்ப கெஞ்சுறான். அவன் அழுதுட்டான். இந்திரனுக்கு அவன் ஒரு கஷ்டம்னா அவன் அழுதுருவான். அவன் வந்து இந்த காலத்துல இருந்திருக்க வேண்டியவன், தப்பி அந்த காலத்துல பிறந்துட்டான். அதனால அந்த இந்திரனோட அழுகையினால பெருமாள் என்ன ஆயிட்டானா, நான் உன்னை காப்பாத்துறேன்னவர் பக்தனின் கண்ணீரால் குட்டை ஆயிட்டாரான். நெட்டையாப்படுத்துன்ற வந்தவர் குட்டை ஆயிட்டாருன்னு ஒரு வியாக்கியாத்தா எடுக்கிறார். அதனால அப்பேற்பட்ட பெருமாள் வரம் கொடுத்துட்டேன், நான் உன்னை காப்பாத்துறேன், ஜென்மம் எடுத்து காப்பாத்துறேன். அதுக்கு இங்க என்ன ஆகுது, பூலோகத்துல இந்திரனை பெற்றோர் யார், கஷ்யபரும் அதித்தி தேவியும். அவா 2 பேரும் தன்னுடைய புத்திரனுக்கு ஒரு கஷ்டமாச்சே, தாங்கள் தீர்த்து வைக்க வேண்டாமா, எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் பெற்றோர்களுக்கு. அதனால அந்த ஒரு இதை நாங்க தீர்த்து வைக்க தேவையில்லையா அப்படின்னு அந்த இவா யோசிக்கிறச்சே அதித்தி சொன்னா, இதெல்லாம் நம்மளால தீர்த்து வைக்க முடியாது, அந்த பகவான் நாராயணன் தான் தீர்த்து வைக்கணும். அதுக்கு எனக்கும் ரொம்ப நாளா ஒரு ஆசை, அவர் நம்ம குழந்தையா வந்து பிறக்கணும்னு. நம்ம என்ன பண்ணலாம், அவரை நம்ம குழந்தையா வர்றதுக்காக பயோவிரதம்னு ஒரு விரதம் இருக்கலாம். திதி இருந்தாலாம் பயோவிரதம்னு. பங்குனி மாசத்துல அந்த ஒரு பாலால் செய்யப்பட்ட நெய்வேத்தியங்களை நாராயண விக்கிரகம் ஒண்ணுக்கு நெய்வேத்தியம் பண்ணி நித்தியம் அந்த நாராயணனை ஆராதனை பண்ணி அர்ச்சனம் பண்ணா அந்த ஒரு நாராயணன் வரமளிப்பாராம் புத்த பாக்கியம். பயோவிரதம், பயன் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல, பையன் பயோவிரதம் அத மேற்கொண்டாள். எந்த விக்கிரகத்துக்கு மேற்கொண்டாள், அதுதான் வந்து பிருஷ்ணி சுதபஸ் அப்படின்னு ஒரு உயர்ந்த ஜென்மம். அதித்தி கஷ்யபாளுடைய முந்திய ஜென்மம். அவ ஒரு தம்பதி. அவ வந்து நாராயணன் நோக்கி தபஸ் பண்ணாலாம், எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு. எப்பேற்பட்ட புத்திர பாக்கியம், நாராயணன் வந்து காட்சி கொடுத்தார் இவாளுடைய தபஸுக்கு மெச்சி. அப்ப அந்த நாராயணன் கேட்டார், உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கோ, நீங்க என்ன வரம் வேணுமோ கேளுங்கோ, நான் உங்களுக்கு வந்து வரத்தை தரேன். எங்களுக்கு புத்திர பாக்கியம் வேணும். எப்பேற்பட்ட புத்திரம் வேணும் தெரியுமா, நாராயணா ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும், ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை, ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும். 3 தடவை கேட்கிறான். என்ன எடுத்து 3 தடவை நாராயணன் நானே பிறக்கிறேன்ட்ட. அவரை மாதிரி ஒரு குழந்தை வேணும் தானே கேட்டா, அவரே பிறக்கலன்னு எப்படி சொல்லலாம், அவருக்கு ஈக்குவலா ஒருத்தர் கிடையாது. ஹீஸ் த
பரமாத்மா. அவருக்கு ஈக்குவலா ஒரு ஜென்மம் கிடையாது. அவர்தான் யுனிக் பீயிங். அவர் சுப்ரீம் பீயிங். அவருக்கு ஈக்குவலா ஒரு ஜென்மம் கிடையாதுங்கிறதுனால அவரே வந்து பிறந்தார். முதல் ஜென்மம் பிருஷ்ணி சுதபஸ்க்கு பிருஷ்ணிக்கு பிறந்ததால் பிருஷ்ணி கர்ப்பன். பிருஷ்ணி கர்ப்பனாக இருந்த அவனும் என்ன எடுத்து, இந்த நாராயணன் நான் வரேன், நீங்க வந்து எனக்கு இந்த விக்கிரகத்தை வைத்து ஆராதனை பண்ணி நானும் ஆராதனை பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பை அமைத்து தாங்கோ அப்படின்னு கேட்டோடனே அந்த விக்கிரகத்தை கொடுத்தா. அந்த விக்கிரகம் பிருஷ்ணி கர்ப்பன் ஆராதிச்சான். அதுக்கப்புறமா ஏதோ வம்சாவழியா கைமாறி கைமாறி அது கஷ்யபர் அதித்தி, பிருஷ்ணி சுதபஸ்ஸின் அடுத்த ஜென்மம் கஷ்யபர் அதித்திக்கு இந்த விக்கிரகம் வந்தது. அவ இந்த பயோவிரதத்தை இந்த விக்கிரகத்துக்கு இருந்தா. அப்படியே அந்த நாராயணன் தன்னுடைய திதியுடைய கனவில் வந்து நான் உங்களுக்கு குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னு ஒரு வரத்தை பாக்கியத்தை கிட்டி தந்தார். அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னா, இவ பயோவிரதம்ங்கிறது ஒரு விரதம். கஷ்யபரங்க பஞ்சாக்னி தபஸ் இருந்தார். அவ வந்து ஒரு விஷயத்த ஒரே காரியத்தை நோக்கி ஒரு மனதோட பண்ணினான் தம்பதிகள். அது வந்து தாத்பரியங்கள், வாமன அவதார தாத்பரியங்கள் நான் முன்னாடியே சொன்னேன். தாத்பரியம் தாம்பத்திய தாத்பரியம். இது ஒரு காரியத்துல தம்பதிகள் ஒரு மனதோட இறங்கினா, ரெண்டு பேருக்கு ஒரே எண்ணம் ஒரே யோஜனை இருந்தா அவ நினைச்ச காரியம் சுபமாக முடியும். அதனால அப்படி இவாளும் அந்த காரியத்தை தபஸ் பண்ணி, தபஸ்ங்கிறது ஒரு நிலையோட ஒரே எண்ணத்தோட பண்ணதுனால நாராயணனை குழந்தையாக அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நற்பலனை கிட்டினார்கள். அதனால அந்த நாராயணன் பிறக்கிறேன்ட்டார். 12 மாசம் ஆச்சு பிறந்தார். 12 மாசம் எப்படியா இருக்கும்? 10 மாசம் தானே ஆகும். அது இந்த கால கணக்கு. அந்த காலத்துல எப்படின்னா வந்து 12 மாசங்கள் தந்தைக்குள் அந்த ஒரு 2 மாசங்கள், தாயிற்குள் 10 மாசங்கள். அதனாலதான் ராமனை பத்தி எடுக்கும் போது ராமன் பிறந்தப்ப வால்மீகி சொல்றார் தத துவாதசே மாசேங்கிறார். 12வது மாசத்துல பிறந்தார். அப்ப இந்த குழந்தை ஓணம் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பிறந்தார். வாமன ஜெயந்தி அது திருவோண நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல வாமனனாய் வந்து அவதரித்தார். எப்படி அவதரித்தார்? அத நாராயண பட்ட பாவதத்துல சுகபிரமம் எடுக்கிறா. இதம் விரீச்சன சுத கர்ம வீரிய பிராதுர்பூவாமிருதபூரதீத்யாம் சதுர்புஜம் சங்க கதாப்த சக்கரஹ பீஷாங்கவாசனலினா கட்டேக்ஷணாயாக. அவ்வளோ அழகா பிறந்தாராம் வாமனன். பிறக்கறச்சே எப்படி இருந்தாராம்? நாராயணன் இல்லையா அவர்? ஸ்வரூபத்தோட பிறந்தாராம். இல்லாட்டி நாராயணன் தானே, ஸ்வரூபம் தானே அது. ஸ்வரூபம்னா வைகுண்டத்துல எப்படி இருக்காரோ அப்படியே பிறந்துட்டாராம். சதுர்புஜா சங்க சக்கர கத எல்லாம் வச்சு பிறந்துட்டாராம். அதித்தியும் கஷ்யபாலும் பயந்து போயிட்டான். இந்த மாதிரி இவர் பிறந்திருக்க. இப்ப லோகத்துல இருக்கக்கூடிய 4 வர்ணக்காரா இருக்கா, அவளுக்கு கடமைகள் இருக்கு. ஆனா இவர் பாட்டுக்கு இப்படி பிறந்திருக்க. இவரை தேடின்னு எல்லாரும் மோட்சத்துக்காக வந்துட மாட்டாளா? கடமையை யார் பாக்குறது? கடமை வழிதானே மோட்சம் வர வேண்டும் அவளுக்கு. இந்த மாதிரி எல்லாம் இவர் கிருஷ்ணாவதாரத்துல அதை அவர் ஃபாலோ பண்ணல, அது வேற விஷயம். ஆனா இங்க கஷ்யபர் அதித்தி போய் கேக்குறா, நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, உங்களுடைய ஸ்வரூபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்க வந்து ஒரு பிராமண குழந்தையா எங்க குழந்தையா இருங்கோ அப்படின்னு கேக்குறா. அப்போ உடனே நம்ம நாராயணன் ஸ்வரூபத்தை மாற்றிக்கொண்டார், மாத்திக்கிறார். ஆனா அவருக்கு ஒரு கோவமா. என்ன கோவம்? தாத்பரியம் நம்பர் 2, லோக நீதிக்கு உட்பட்ட தாத்பரியம் இது. அதனால கோவப்பட்ட குட்டையா போயிட்டாராம். உருமாறுறப்போ கோவப்படுறவன் ஏன் குட்டையா போறான்? நம்ம லோகத்துல எல்லாரும் சொல்றோம், ஒருத்தன் கோவப்படுறான்னா அவனுடைய குணம் சிறியது அப்படின்னு. அதை வெளிப்படுத்துவதற்கா இந்த நாராயணன் கோவப்பட்டவர் குட்டையா போயிட்டார். துவார்பிசம். வாமனம்னா துவார்பிசம். அப்படி ஒரு வாமனன்னா போயிட்டார். அதான் வந்து பாகவதத்துல அடுத்த ஸ்லோகத்துல சுகபிரம்மம் எடுக்கிறார். யத்தத்வ புர்பாதி விபூஷணாயுதைர் அவ்யக்தா சித்யக்தா யத் ஆதார யத்தாரிஹி பபூவ தேனைவ ச வாமனோ வட்டுஹு சம்பஸ்யதோர் திவ்யகதிர்யதானதஹ அப்படிங்கிறார். அந்த குழந்தை வாமன வட்டுவா போயிடுதான், தந்தை தாய் வேண்டுகோளுக்கு இணங்க. அதுக்கப்புறமா வளர்ற ஒவ்வொரு கடமையும் ஜாத கர்மா நாம கர்மா எல்லா கர்மாவையும் தந்தை கஷ்யபரே பண்ணி வைக்கிறார். ராத்துவாத்தியார் எல்லாம் கூப்பிடலவர். அதனால
அவரே பெரிய வாத்தியார், அதனால அவரே பண்ணி வைக்கிறார். அது ஆச்சு. அடுத்ததான் வரக்கூடிய கர்மா, உபநயன கர்மா. அதுக்கு கஷ்யபர் என்ன பண்ணிடுறார், எல்லாருக்கும் இன்விடேஷன். வி கார்டியலி இன்வைட் யூ டு த உபநயனம் செரிமனி ஆஃப் அவர் டியர் சைல்ட் உபேந்திரா. உபேந்திர அவருடைய இன்னொரு பேர், இந்திரனுக்கு அடுத்து பிறந்ததுனால உபேந்திரா போட்டு வரவேற்றுட்டார் எல்லாரையும். எல்லாரும் வர உபநயனம் இவருக்கு. கஷ்யபர் ஹோமத்தை வளர்த்து அந்த ஹோமத்தின் கர்த்தாவாக இருந்தார். இவருக்கு புரோகிதம் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ரஹஸ்பதி வந்தார். ப்ரஹஸ்பதி புரோகிதம் பண்ணி வைக்க, அதுக்கப்புறமா இவர் பல தேவர்களை கூப்பிட்டிருந்தார். எல்லாரும் வந்தா சூரிய தேவன் வந்தார். சூரிய தேவன் ஏன் வந்தார் பின்னாடி வரும். என்னன்னா இவர் எல்லா கடமைகள் பூனலப்ப எல்லாமே இருக்கு, நாந்தி உதக சாந்தி போன்ற கடமைகள்லாம் முடித்து பூனல் உபநயனம் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன, மந்திரோபதேச கர்மா. காயத்ரி மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல அவர் இருக்கச்சே கஷ்யபர் சொல்ல வரார். அவர் காதுல ப்ரஹஸ்பதி சொல்றார். மந்திரோபதேசம் எல்லாரும் பார்த்திருப்போம். வாத்தியார் சொல்ல தந்தை அந்த குழந்தையோட காதுல சொல்லுவார். அந்த மாதிரி இப்ப ப்ரஹஸ்பதி கஷ்யபர் காதுல சொல்ல வர்றார். அதுக்கு முன்னாடி சூரிய தேவன் என்ன பண்ணிவிட்டாரா, சூரிய தேவன் நம்ம எல்லாரும் சூரிய தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய நாராயணன் நோக்கிதான் காயத்ரி மந்திரத்தை சொல்றோம். நாராயணனுக்கு இங்க உட்காந்துருக்கார், அவருக்கு காயத்ரி மந்திரம் எப்படி சொல்லி தரலாம்? சூரிய தேவன் எனக்குள்ள இருக்கக்கூடியவர் தானே இங்க இருக்கார், அவருக்கு நீங்க இப்படி சொல்லி தராதீங்க, மாத்தி சொல்லித்தாங்க காயத்ரி மந்திரத்தைன்னு போய் சொன்னானா சூரிய தேவன் ப்ரஹஸ்பதி காதுல. அந்த மந்திரம் தான் உபதேசம் பண்ணாராம் கஷ்யபர். அப்படி மந்திரோபதேச கர்மா ஆச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் தியாசகம் பிக்ஷைன்னு சொல்லுவா, பிக்ஷை தந்தா. அதுல முதல்ல தந்தவோ யாரு, இந்த ஜகத்துக்கே மாதாவான அன்னபூர்ணி. அன்னத்துக்கு அவதான் அதிபதி. அவ அன்னபூர்ணி முதல் பிக்ஷை இட்டாளாம். அதுக்கப்புறமா அதிதி தாய், மிச்ச மகளிர்மார்கள் எல்லாரும் அந்த ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து அந்த வாமனனுக்கு பிக்ஷையை இட்டார்கள். அதுக்கப்புறமா எல்லாரும் பிரசன்டேஷன் கொடுத்தா. அது இந்த காலத்துல நம்ம தப்பா நினைச்சுக்க கூடாது, அது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அப்ப பூமாதேவி என்ன பண்ணாலாம், ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தா, கிஃப்ட். அதனால ரிட்டர்ன் கிஃப்ட் கான்செப்ட்லாம் இல்ல, அது நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது, அதெல்லாம் இப்ப வந்தது. ஆனா இந்த பூமாதேவி ஒரு இது கொடுத்தாலாம். என்னன்னா அது பத்னி இவ நாராயணனுக்கு, அந்த நாராயணனுக்கு தான் உபநயமா ஆயின்னு இருக்கு. அவளுக்கு இவ ஒரு மாந்தோலை பரிசா கொடுத்தாலாம். மாந்தோலை ஏன் கொடுக்கணும், பாவதத்துல சொல்றார். அதுதான் அந்த உபநயனத்தையே எடுக்கிறார். அதான் यद्यपि असर्वधर्मेण तस्योपनीयमानस्य सावित्रीं सावित्रभीत् बृहस्पतिं ब्रह्मसूत्रं च மேகலம் கஷ்யபோ ததத். எல்லாரும் வரா, ப்ரஹஸ்பதி பூனல் போட்டு வைக்கிறார். அதெல்லாம் ஆச்சு. இப்ப பிரசன்டேஷன் பூமாதேவி கொண்டு கொடுக்குறான்னு சொல்றா பாவதத்துல. மாந்தோலுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஃபேக்டர், பினாமினா அது உண்டு. என்னன்னா அந்த மாந்தோல் எல்லா தீய, அதாவது பூச்சி புழுக்களை ஆசனமாக இருக்கிறச்சே அண்ட விடாதான். அந்த மாந்தோல் அதை கொண்டு கொடுத்தா, அதை ஏன் கொடுத்தான்னு வியாக்கியாத்தா எடுக்கிறார். அது வியாக்கியாத்தாக்கள் வாமனாவதாரத்தை அவ்வளோ ரசிச்சிருக்கா. வாமனாவதாரம் ரொம்ப உயர்ந்த அவதாரம். ஏன்னா ஆண்டாள் கிருஷ்ணனோட பெரிய பக்தர். அந்த ஆண்டாளையே கிருஷ்ணனை தவிர வேற ஒரு பகவான் பாட வச்சாருன்னா ராமனுக்கு அப்புறம் வாமனன் தான். வாமனாவதாரத்தை பத்தி திருப்பாவையிலேயே 3 பாசனம் பாடியிருக்கா. அதனால கிருஷ்ணரை பத்தி பாட வந்த ஒரு இடத்துல வாமனாவதாரத்தை பாடியிருக்கான்னா அவ்வளோ உயர்ந்த ஒரு அவதாரம். அழகான அவதாரத்தை ஆழ்வார் எடுக்கிறார். வாமனன் என் மரகதவண்ணன் தாமரை கண்ணன் என் காமனை பயந்தாய் என்றென்று உன் கடல் பாடியே பணிந்து தூமனத்தானை பிறவித்த துழுதி நீங்க என்னை தீமனம் கொடுத்தாய் உனக்கு என் செய்கேன் என் ஸ்ரீதரனேங்கிறார் அவர். அப்பேற்பட்ட ஒரு அழகான அவதாரத்துல இவர் உட்கார்ந்து இருக்கிறச்சு. பூமாதேவி கொடுத்தா மாந்தோல. இது அந்த சிவனார் இருக்கார் இல்லையா, சிவபெருமான், அவர் அழகா ஒரு மாந்தோல், அதாவது புலித்தோலை போற்றிக் கொண்டிருக்கிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரக்கி செய்துன்னு பாடுறார் இல்லையா, அவர் புலித்தோல் போத்தின்னு இருக்கார். மிருகத்தின் தோலை போற்றிக்க வேண்டாமா பகவான் விஷ்ணு, என்னோட ஆத்துக்காரர் போத்திக்க வேண்டாமா, அவர் மட்டும் போத்திக்கிறாரே, இவரும் அழகன் தானே, இவரும் போத்திக்க வேண்டாமான்னு பூமாதேவி என்ன பண்ணாலாம், கொண்டு கொடுத்தாலாம். புலித்தோலையே கொடுத்துருக்கலாமே, காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது இல்லையா.
அதனால என்ன பண்ணாலாம், அந்த மாந்தோலை கொண்டு இத போத்திக்க நீன்னு கொடுத்தாளாம். அந்த மாந்தோலுக்கு அவ்வளவு ஒரு உயர்ந்த கதை. அத வஸ்திரமாக வச்சுட்டார் பகவான். அந்த மாதிரி எல்லா உபநயனமும் ஆச்சு. அடுத்ததா பிக்ஷை வாங்கினது தீந்து போயிடுத்து. பிராமணன் பிரம்மச்சாரி தலையாய கடமையா கொள்ள வேண்டியது என்னன்னா, ஒருத்தன் யாச்சகம் பிக்ஷை வாங்கித்தான் எதா இருந்தாலும் பண்ணணும். அந்த ஒரு இதை கொண்டு வாமனன் அடுத்த பிக்ஷை போய் வாங்குறேங்கிறார். அப்ப என்ன எடுத்து வாமன புராணத்துல எடுக்கிறா, இந்த கஷ்யபரும் அதித்தியும் வாமனனும் நீ எங்க போய் அடுத்த பிக்ஷையை வாங்கணும்னு ஒரு டிபேட். அப்பவே டிபேட்ல அந்த நியூஸ் அவர் 9 அதெல்லாம் பண்ணிட்டு அப்பவே அதனால பண்ணிட்டு இருக்கா, நீ எங்க போய் பிக்ஷை வாங்கணும். கஷ்யபர் சொன்னாராம், நீ ஒரு உயர்ந்த ரிஷி கிட்ட போய் வாங்கு, வசிஷ்டர் வாமதேவர் போன்ற ரிஷிகள்கிட்ட போய் வாங்கணும், அது உனக்கு பெருமை. அதித்தி சொன்னாலாம், நீ ஒரு ராஜா கிட்ட போய் வாங்குடா கண்ணா, ராஜா செல்வத்தை கொண்டவன், உங்க அப்பா மாதிரி வெறும் இதை மட்டும் கொடுக்காம செல்வத்தையும் நான் உனக்கு கொடுப்பான். அப்ப இவர் வாமனன் சொல்லிட்டார், எனக்கு செல்வமும் வேண்டாம் அரிசியும் வேண்டாம், அருள் போறோம். நாராயணனுக்கு நித்தியப்படி ஒரு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏழை கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன், அதுவே பெரிய யாச்சகம் அப்படிங்கிறார். இவரே நாராயணா. ஆனா இவர் தன்னுடைய பக்தர்களை பார்த்து அவளுக்கு காட்சி தர வேண்டும்னு ஆசைப்பட்டாராம். அதனால அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறச்சே இந்திரனுக்கு பயமாயிடுச்சு. நம்ம இவரை ஒரு காரியத்துக்காக அனுப்பிச்சிருக்கோம், அங்க போய் யாச்சா வாங்கன்னு அனுப்பிச்சிருக்கோம். இவர் பாட்டுக்கு இங்க வாமனன் நினைச்சுன்னு பிறந்ததே அதுக்காக தான். ஆனா அவருக்கு ஒரு ரிஷியின் வீட்டில் பிராமணனாய் வளர்ந்ததால் அந்த எண்ணங்கள் போய் ஒரு நித்திய பக்தி விட்டதாம் அவருக்கே, அவர் மேல வந்துட்டான். அதனால செல்ஃப் லவ்ங்கிற கான்செப்ட முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதே அவர் தான். அதனால அந்த வாமனன் போய் யாச்சா நான் இங்க வாங்குறேன்னு இந்திரன் ஓடி வந்தானாம். பூனலுக்கே வராத இந்திரன் பூனல் போட்டு வச்ச இடத்துல அவனை பத்தி ஒரு ஸ்லோகம் எடுக்கல. அங்க கூட வராதவன் இங்க எப்படி வந்தானா, ஐராவதத்தின் மேலேயே தன்னுடைய தேவியான சச்சி தேவியான இந்திராணி கூட ஓடி வந்தானா. வந்தோடனே வாமனர் என்ன பண்ணார், அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டார். அண்ணாவா பிறந்திருக்கான் இந்த ஜென்மத்துல, என்னதான் அந்த ஒரு தேவலோகத்துல அவரை விட ஒரு சின்னவனாக இருந்தாலும் அண்ணாவா பிறந்திருக்கான், அதனால ஆசீர்வாதம் வாங்கினேன்னு காலில் விழுந்தாராம். இவ்வளவு ஒரு சௌலபிய குணம் பாருங்க இந்த பரமாத்மாவுக்கு. இந்திரன் என்ன ஆயிட்டானா, இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணல, சச்சி தேவியோட தன்னுடைய மானசீக ரூபத்துல வைகுண்டத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணானாம். அதனால இப்படி அவ பக்தியை காட்டினான். அதனால அந்த வாமனன் திரும்பி எழுந்தார். எழுந்தோடனே இந்திரன் சொன்னான், இவர் ரிஷிகிட்டையும் போக வேண்டாம், பக்தங்கிட்டையும் போக வேண்டாம், ஒரு ஒரு ராஜா கிட்டையும் போக வேண்டாம். பலி அப்படிங்கிறவன் யஜ்ஞத்தை நடத்துறான். யஜ்ஞத்தை நடத்தக்கூடியவன் ரிஷிக்கு ஒரு ஈடு. அந்த பலி ராஜா, அவன் பெரிய பக்தன்னு எல்லாரும் சொல்றான். அசுரனாவே இருந்தாலும் அவன் பக்தங்கிறா. நீ அவன்கிட்ட போய் யாச்சா வாங்கு. ஹீஸ் ட்ரைங் டு மேக் ஹிஸ் ப்ராப்ளம் கோ அவே ஆஃப் ஹிஸ் பாத். அதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட்டா இருந்தது. அதனால போய் இப்படி சொல்றான். உடனே வாமனன், சரிண்ணா நீ சொல்றது ரொம்ப உசிதம், அண்ணா சொல்றதை கேட்கணும், அதனால நான் போறேன் அப்படின்னு போறார். முதல்ல எங்க போறார், பலி எங்க இருந்தான் தான் இப்ப எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். பலி எங்க இருந்தான், பலி எங்க இருந்தான்? கேரளா. கேரளா இல்ல பலி. பலி நாட்டவர் கிடையாது, நம்ம நாட்டவர் கிடையாது. பலி அவர் குஜராத்ல புரூச் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தார். பலி நரசிம்ம அவதாரம் அகோபிலத்துல கிடையாது, அது இங்கேயோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முல்டான்ங்கிற இடத்துல. அப்ப இங்க இருக்கக்கூடியதெல்லாம் ரிஷிகளுக்கு மானசீகமாக காமிச்ச ஆக்ஷன் ரீப்ளேஸ். அதனால அந்த வாமனாவதாரத்துல பலி இருந்த இடம் குஜராத், இவர் இருந்த இடம் சித்தாசிரமமாக இருக்கக்கூடிய பீகார். பீகார்ல இருந்தார் இவர். பீகார்ல இருந்து குஜராத்துக்கு போறார். போறப்ப என்னெல்லாம் எடுத்துன்னு போறாருன்னா, ஒரு கமண்டலத்துல நீர் எடுத்து கொண்டு போறாரு. என்ன நீர் அது, ரொம்ப உயர்ந்த ஒரு நீர். தாய் தன்னுடைய அபிஷேகம் பண்ண தீர்த்த அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை கொடுத்து அனுப்புறா. அதுக்கப்புறமா அந்த விக்கிரகத்தையும் கொடுத்து அனுப்புறா. நாராயண விக்கிரகம் பயோபிரதம் பண்ண விக்கிரகத்தையும் கொடுத்து அனுப்புறா. அதுக்கப்புறமா ஒரு தண்டம், ஒரு கொடை,
அது வந்து ஒரு அந்த மாந்தோல் வஸ்திரம், தர்ப இதெல்லாம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போறாரு இவர். அவர் ஒரு டூல் பேக்கே கொண்டு போயிட்டாரு அவர். என்னெல்லாம் எடுத்துன்னு போறாருன்னா சொல்லிட்டேன். அதுதான் வந்து இவர் வந்து முதல்ல நடக்கிறார். இங்கேருந்து அங்க போறார். போற வழியில என்ன ஆகுதுன்னா, இந்த பூனலை வலமார்பு கிட்ட போட்டுன்னு இருக்கார். அது லேசா இடிக்கிறது. என்னன்னு பார்த்தா, "வலமார்பில் வீற்றிருக்கும் அவ்வளமங்கையும் பல்லாண்டு" அப்படின்னு லக்ஷ்மி எட்டி பார்க்கிறா. இவர் என்னவா இருக்கார்? பிரம்மச்சாரியா இருக்கார். பிரம்மச்சாரி வேஷத்துல இருக்கார். ஒரு பிரம்மச்சாரி அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஒற்றை பூணலை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனா இவர் கிரகஸ்தன். கல்யாணம் ஆயிருக்கு இவருக்கு. லக்ஷ்மி அதான் இடிக்கிறா. "நீ கிரகஸ்தனாச்சே, நீ எப்படி பிரம்மச்சாரி பூணல் போட்டுன்னு போலாம்?" அப்படின்னு கேட்டாளாம். மலமார்புல இருக்கக்கூடிய இவ நாராயணன் பதில் சொல்லிட்டார். "நான் வந்து கிரகஸ்தனாவே இருந்தாலும் ஜென்மப்படி பிரம்மச்சாரி. அதுவும் இல்லாம சில விரதங்களை மேற்கொண்டால் பிரம்மச்சாரியாவே இருக்கலாம். சில நாட்களில் பத்னியை அணுகாமல் இருந்தால் அவன் பிரம்மச்சாரின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த விரதங்களை நான் கடைபிடிக்கிறேன். அதனால நான் பிரம்மச்சாரி தான்" அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். லக்ஷ்மி ஒத்துண்டான். அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப். அதனால என்ன எடுத்து அதுக்கப்புறமாலும் லக்ஷ்மி தெரியறா வெளில. அத மறைக்கணும். ஏன்னா பலி பக்தாங்கனுக்கு தெரிஞ்சிருவா. என்னவா இவர் வந்து பலிகிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும். பலியை வந்து அடக்க வேண்டும்னு போறார். லக்ஷ்மி அவன பார்த்தான்னா, அந்த பலி திரும்பி இழந்ததெல்லாம் பெற்றுவான். அது பார்க்க கூடாதுன்னு என்ன பண்ணார், அந்த மாந்தோல் அத பூணல்ல எடுத்து லைட்டா கிள்ளி வச்சுட்டார். அந்த மார்கிட்ட லக்ஷ்மியை மறைக்கும்படி. அதுதான் வந்து இப்ப வரைக்கும் நம்ம மார்ல அந்த மாந்தோலை போட்டுக்கிறோம் பிரம்மச்சாரிகள். அதுக்கு இன்னொரு காரணம், தீய சக்தியை ரிப்பல் பண்ண மாந்தோல்னு அப்பவே சொன்னேன். அப்பேற்பட்ட ஒரு மாந்தோலை போட்டுக்கொண்டதால் தான் பிரம்மச்சாரிகள் தோஷங்கள் இல்லாதவர்கள்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதனால அந்த ஒரு மாந்தோலை அணிந்து கொண்டு அவர் முன்னாடி போறார். அதுக்கப்புறமா என்ன ஆயிட்டது, அவர் போய் அந்த யக்ஞ குண்டத்துல அடைஞ்சுடுறார். அந்த யக்ஞ வாட்டிகையான பலியின் யக்ஞ வாட்டிகை அங்க பூர்ணாகுதி பண்ணி வச்சுருக்கார் சுக்ராச்சாரியார் யக்ஞத்துக்கு. அப்பவே ஆரம்பிச்ச யக்ஞம் இப்பதான் முடியறதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் அப்படி எல்லாம் யக்ஞம் இருந்திருக்கு. அப்பெல்லாம் தசரதர் 1 வருஷம் அஸ்வமேத யஜ்ஞம் பண்ணாராம் ராமருக்கு புத்திரகாமேஷ்டி பண்றதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஒரு யஜ்ஞம். அதை இவன் பண்ணி முடிக்க போற ஸ்டேஜ்ல இவர் போய் அப்ப பலி எல்லாருக்கும் யாச்சகம் கொடுத்துட்டு இருக்கான். இவரும் போய் எனக்கு யாச்சகம் வேணும் கேக்குறார். பலி கேக்குறான். யாச்சகம் என்ன யாச்சகம் வேணும் சுவாமி? 3 அடி நிலம் கொடு பலி. எனக்கு 3 அடி நிலம் வேணும். அதுதான் 3 அடி நிலங்களை பெற்றுவிட்டு நான் சென்று விடுகிறேன். எனக்கு அது போரும். பலி இவர் மேலையும் கீழையும் பார்த்தான். இவருடைய காலுக்கு 3 அடி கேட்கிறார். இவர் காலை பார்த்தா இத்னூண்டு இருக்கு. அதுக்கு இவர் 3 அடி வச்சாருன்னா இது கூட வராதே. எதுக்கு நான் உங்களுக்கு ஒரு கிராமம் தரேன், ஒரு நகரம் தரேன். இந்த மாதிரி 3 அடி எல்லாம் கேட்காதீங்க. எனக்கு 3 அடி தான் வேணும். சரி 3 அடி தர. ஏதோ பேசிட்டு இருக்கான் இவன். சுக்ராச்சாரியார் பார்த்து பயந்து போயிட்டார். பலி இங்க வா, இங்க வா கூப்பிடுறாரு. அங்க பூர்ணாவதி பண்ணி வச்சுட்டு இருக்கவர் ஆச்சாரிய பக்தன் இல்லையா அவன். போறான். என்ன சுவாமி? டேய் இவனுக்கு யாச்சகம் கொடுத்துட்டு இருக்கியா நீ? ஆமா, யாச்சகம் கேட்டு வரவாளுக்கு கொடுக்க வேண்டும் நீங்க தானே சொன்னேன். நான் சொல்லண்டா இவனுக்கு யாச்சகம் கொடுக்காத. இப்படி சொல்றேல. அவன் யார் தெரியுமா? அவன் கண்ணை பாத்தியா நீ? தாமரை மாதிரி இருக்கேடா. அவன் நாராயணன்டா. அவனுக்கு நீ யாச்சகம் கொடுப்பியா? எல்லாத்தையும் கொடுத்து அவனுக்கே நீ யாச்சகம் கொடுப்பியா அவனு அப்படின்னு கேக்குறாரு. அவனுக்கு யாச்சகம் கொடுத்த என்ன உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காது, பத்தாது அப்படிங்கிற. இல்ல நான் கொடுக்கதான் கொடுப்பேன். அவன் நாராயணன்டா. அவன் கைய பாத்தியாடா? அவன் கொடைய கீழே வச்சான் பாத்தியாடா? அவன் கையில சங்க சக்கர ரேகைகள் இருந்ததே. நாராயணனுக்கு தானடா இருக்கும். நீ அவனுக்கு போய் இல்ல நான் கொடுப்பேன். ஏன் பரமாத்மாவே என்கிட்ட வந்து யாச்சகம் கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பரமாத்மாவை விட உயர்ந்தவன் நான் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுதான் பெரிய அர்த்தம். அந்த அர்த்தத்தை நான் கடைபிடிக்கிறேன். அவனை விட நான் உயர்ந்திருக்கேன். நான் தான் உயர்வானவன். கர்வம் வந்துட்டு. அதனால நான் யாச்சகம் கொடுப்பேன்ட்டான். பலிர் மகாத்மாவா இனிமே ஆச்சாரியன் சொல் கேட்டு நடந்தவன் இல்லையே. இப்ப நான் யாச்சகம் கொடுப்பேன்ட்டானே அவர் மீறி. அதனால அவன் பலிர் மகாத்மா இல்ல. அப்பேற்பட்ட ஒரு பட்டத்தையும் பெருமாள் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டார். அதனால யாச்சகம் கொடுக்கறேன்னு போறப்ப ஜலம் விட்டு சங்கல்பம் எடுத்துக்கணும். நான் யாச்சகம் இவருக்கு இப்ப கான்ட்ராக்ட் எழுதுறோம். அப்ப சங்கல்பம் எடுத்துட்டான். அதனால ஜலம் விடுறார்.
அந்த ஒரு இதுல விந்தியாவளி அப்படிங்கிறது பத்னி. அவளுடைய கையை பிடித்துக்கொண்டு ஜலத்தை விட போறார். எந்த ஜலம் விட்டார்? வாமனன் தன் கமண்டலத்தை கொடுத்தாராம். நான் வந்து வச்சிருக்கேன், என்கிட்ட வாட்டர் சப்ளை அக்வா கார்டுல நானே கையில வச்சிருக்கேன், நானே கார்டு, என் கையில அக்வா கார்டு, அதனால நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். அப்ப அதை வாங்கி இவர் சங்கல்பம் எடுக்க போறச்சு அங்க சுக்கராச்சாரியர் என்ன பண்ணிடுறார், வண்டு ரூபம் தரித்து கொண்டு அந்த கமண்டலத்துடைய வாயில், கிண்டின்னு சொல்ற பதத்தான், அதோடைய வாயில்ல போய் அடைச்சுட்டார். அது ஊத்துறது வரல. என்ன இது நல்ல இதுவா இருக்கே, வரமாட்டேங்கிறது அப்படின்னா அந்த ஒரு அடைப்பை பெருமாள் பார்த்துட்டார். அவர் எல்லாத்தையும் பாக்குறாரு, அதனால எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டார், அந்த அடைப்பையும் யாருன்னு. சுக்கராச்சாரியரை பார்த்து, என்கிட்டயே பிளம்பிங் சிஸ்டம் இருக்கு, நான் அந்த கமண்டலத்தை அடைப்பை எடுத்து விடுறேன் அப்படின்னு என்ன பண்ணார், ஓங்கி ஒரு குத்து தர்பையை எடுத்து குத்தினார். சுக்கராச்சாரியரோட ஒரு கண்ணு குருடா போயிட்டான். அதனால சுக்கராச்சாரியர் வண்டு ரூபத்திலிருந்து வெளிப்பட்டு அந்த கமண்டலத்திலிருந்து வெளில போனார். ஜலம் வந்தது, சங்கல்பம் எடுத்துனான். சங்கல்பம் எடுத்துட்டாச்சு. அப்ப அந்த ஒரு சங்கல்பத்துக்கு இணங்க நான் 3 அடி நிலம் தரேன்டான். இப்ப பெருமாள் என்ன ஆயிட்டாராம், அத்ததஸ்ய யதுக்ரந்தம் வதோர்தேன தேஜசாம் ஜாயாம் ஸ்தஜாய மானசா சானா காந்தவதம் கதும் அப்படிங்கிறது பாவதம். அதுல இவர் வந்து சங்கல்பம் எடுத்துனோடனே வளர ஆரம்பிச்சாராம். வளர்றார் வளர்றார் வளர்றார், வளர்ந்துட்டே இருக்கார். தஸ்யாஜ்யாயாம் ஸ்தச்சந்திரோ நிஷம் பூரி தேஜசாம் வாமனேன ஹி த்ரிவிக்ரமேன ஜாயாப்த்ரவாப்தம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு வாமனன் வளர்றார். அவர் வளர்றார் வளர்றார். அத தேசிகன்னு வைஷ்ணவத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர் வியாக்கியாத்தா அவர் எடுக்கிறார். வாமனர் வளர்றார். எப்படி வளர்ந்தார்? அதுக்கு ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சிருக்காரு, அதுதான் நட்சத்திர பனாமண்டலம். முதல்ல அவர் வளர்றப்ப அந்த நட்சத்திரம் குட்டையா இருக்கிறப்ப அது வந்து ஒரு கொடை மாதிரி இருந்ததா, பின்னாடி இருந்துதான். வளர்றார், இந்த ஒரு ஹாரம் மாதிரி ஆயிடுதான், கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாரம் மாதிரி ஆயிடுதான். அதுக்கப்புறமா வளர்றார், நட்சத்திரங்கள் அவருடைய இடுப்பில் ஒட்டியானமா போயிடுதான். ஒட்டியானமா போன அந்த நட்சத்திரம் அவர் வளர்ந்து நிக்கிறார், ஒரு எல்லை போறது, அந்த எல்லையில அது என்னவா மாறிடுச்சுன்னா காலில் போட்டுக்கிறது தண்டையா மாறிடுதான். அவ்வளவு வளர்ந்திருக்காராம் அவர். நட்சத்திர பனாமண்டங்கள் காலில் போட்டுக்கிறது தண்டையாயிடுதான். அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியை பகவான் அடைந்தார். நான் வந்து என்ன யாச்சம் முதல்ல அடியை எடுத்து வச்சுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார் பலி கிட்ட. எக்கோல்லாம் இவரது அவனுக்கு. அதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல மனோஜவஸ்தீர் தகரோ வசுரேதா வசுப்ரதஹ, முதல் அடியை எடுத்து வைக்கிறார் வசு. வசுவான தர்த்தி, வசுதா அப்படின்னு இந்தியில. வசுதாங்கிற தர்த்தி அதாவது பூமி, அதுல வந்து முதல் அடியை எடுத்து வைக்கிறாராம். அத பாதத்துல தஸ்மத் வை விக்ரமேனைக்க பாத கிருத்வா புவம் தாது, முதல் அடிய பூமியில் எடுத்து வைத்தார். தாம்பத்திய தாத்பரியம் நம்பர் 2 வந்துடுறது. பூமியை இவர் அதன் மேல் சென்று அளந்து பூமியை மேல் பாதத்தை வைத்து பூமியை தான் காப்பாத்தினார். பூமி வந்து தன்னுடைய பத்னி. இப்ப பலி யஜ்ஞத்தை முடிச்சிருந்தான்னா பூமிக்கு தான் கஷ்டம். திரிலோகத்தை சக்கரவர்த்தியாக இருக்க வேண்டும் தான் யஜ்ஞம் பண்றான்னு முதல்ல சொன்னேன். அப்ப அவன் பூமியை கொடுமைப்படுத்திருப்பான், என்ன அசுரன். அவன்கிட்ட இந்த பூமிங்கிற பத்னியை காப்பாற்றுவதற்காக நாராயணன் என்கிற வாமனன் என்கிற ஒரு பதி அவளின் மேல் அளந்து சென்று அவளை தாண்டி அவளை காப்பாற்றினானாம். அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணுங்கிறார் வாமன புராணத்துல. அதனால முதல் அடி ஆச்சு. 2வது அடியை வைக்கிறார். 2வது அடியை தூக்கி த்விதீயஸ்சனாவபாத கிருத்வா ஸ்வர்கமாததா தூக்கி வைக்கிறார். அந்த ஒரு ஆகாசத்தை அளந்ததாம். பிரம்மாண்டம் வரைக்கும் போச்சான் காலு. பிரம்மாண்டத்தின் எல்லைக்கு போய் அந்த ஓடுமை, அது ஒரு அண்டத்தின் வடிவில் இருக்கக்கூடியதால்தான் பிரம்மா படைத்த அண்டம் பிரம்மாண்டம். அதோடைய ஒரு ஓட்டை அது கிழித்ததான் அவருடைய கட்டவிரல். அது பிரம்மா கிட்ட போச்சான். அது இங்க வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். கங்கோத்பன்னம், கங்கோத்பதி, அந்த ஒரு கங்கையின் உற்பத்தி. பிரம்மா தன்னுடைய கமண்டலத்தில் வைத்திருந்த கங்கையை அந்த நாராயணனுடைய பாதத்தில் அபிஷேகம் செய்தாராம். அதுக்கப்புறமா என்ன எடுத்தான், அந்த தண்ணி அப்படியே நாராயணனுடைய
ஜலத்தில் அபிஷேகித்து அதுக்கப்புறமா அந்த ஒரு துருவ மண்டலத்துக்கு போச்சான். முதல் பக்தன் துருவனாமா. அதனால துருவன் என்கிற பக்தனுக்காக துருவ மண்டலம் போச்சான். கங்கை அந்த ஒரு ஆராதனத்தின் பிறகு சப்தரிஷி மண்டலத்துக்கு வந்துதான். சப்தரிஷிகள் ஆராதித்த பிறகு நேரா சிவனுடைய ஜடாமுடிக்கு வந்துதான். விரித்த ஜடாமுடி. அதோடைய டைம் லைன் பாருங்க. துருவன் எவ்வளவு நாள் வச்சிருக்கான், நாராயணனுக்கு இவ்வளவு நாள் பாதாபிஷேகம் ஆச்சு. அதுதான் வந்து லைட்னிங் இயர்ஸ்ன்னு சொல்றோம் நம்ம. அதுக்கு அதே மாதிரி இங்க கீழே சப்தரிஷிகள் ஆராதிச்ச தினம். அதெல்லாம் தாண்டி சிவனுடைய ஜடாமுடிக்கு வந்தப்ப கிருத்தயுகம் போய் திரேதா யுகத்துல பகீரத பிரயத்னத்துக்காக சிவன் ஜட்டாமுருதியை விரிச்சு நின்றுட்டு இருக்காராம். அதனால அந்த ஒரு கங்கோத்பன்னம் ஆச்சு. அதுக்கப்புறமா அடுத்தது 3வது பாதம் எங்க வைக்கட்டும் பலின்னு கேக்குறார். பலிக்கு என்ன சொல்றேனே தெரியல. அவனுடைய தவற உணர்ந்தான். எல்லாமே எந்த நினைச்சோமே தவற உணர்ந்தான். இந்த பார் என் தலை இருக்கு பார், இதுல வை, நீ 3வது பாதத்தை தூக்கி இதுல வை அப்படின்னா. திருத்தீயம் பாதம் பூமி தாத்தும் ச து பாலம் பிரதிஜசினோபி பாலம் கோவச்சாஸ்வம் சிரோமே பிரதீயதாம், என் தலையில் வை. அப்ப ஒரு கேள்வி வந்துரும் எல்லாருக்கும். பலி பூமியில இருக்கான், பூமியை அளந்தார். பூமியில இருக்கக்கூடிய எல்லாமே இவருக்கு தானே, எப்படி தனியா அவனை மட்டும் அளப்பார்? அது எப்படி கணக்க போங்கா இல்லையா அது அப்படின்னு. அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றார் வியாக்கியாத்தா. அந்த ஒரு பலி கர்வத்தை கொண்டு இருந்தானாம். எப்பேற்பட்ட கர்வம்னா, நான் வந்து இந்த நாராயணனோட ஒரு பெரியவன் அப்படின்னு நினைச்சான். நாராயணனை விட பெரியவன். அவன் கர்வம் அவனை விட உயரமா இருக்கு. அந்த கர்வம் பூமியில இல்ல. அந்த கர்வத்தை அவன் தலைக்கு இறக்கி, அந்த தலையில தான் தலைகணம்னு என்னால்தான் சொல்றோம். அதனால தலையில இருந்த கர்வத்தை அவன் தலை மேல வச்சு அவனை பாதாளத்துக்கு அனுப்பி பகவான் தீர்த்தார். அப்பேற்பட்ட ஒரு 3வது பாதத்தை முடித்தார். அப்படி 3 பாதங்கள் அந்த வாமனன் அழகா எடுத்தார். வாமன அவதாரம் ரொம்ப ஒரு உயர்ந்த அவதாரம். வாமனன் புத்திசாலி. அவன் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. எவ்வளோ ஒரு இதுவா இருந்தா ஒரு அப்பாவி மாதிரி வந்தான். வந்து பூமியே அளந்து அந்த ஒரு வதத்தை நடத்தி காட்டினான். எவ்வளோ புத்திசாலி அவன். ஆனா நாராயண பட்டத்திரிக்கு அவன் முட்டாள்னு தோணிடுது. அதுக்கு விளக்க நான் முதல்லயே சொல்லிட்டேன். ஆனா அவர் கேட்கிறார், நீ சக்கராயுதத்தை வச்சே வதம் பண்ணி இருக்கலாமேன்னு கேட்கிறார். ஏன்னா குருவாயூரப்பன் வாயால அந்த அர்த்தத்தை நமக்கு சொல்லணுமாமா. அதனால அப்பேற்பட்ட ஒரு வதத்தை நடத்தி வாமனாவதாரத்தையும் நடத்தி கொடுத்தார் பகவான். அப்படி வாமனாவதாரத்தை சிலப்பதிகாரம், தமிழில் இளங்கோவடிகள் எழுதின ஒரு உயர்ந்த கிரந்தம் சிலப்பதிகாரத்துல அதோட 8வது அத்தியாயத்துல எடுக்கிறார். மூவுலகம் ஈரடியான் உரை நிரம்பா வகைமுடைய தாவிய செவ்வடி செப்பி தம்பியோடும் காண்போந்து சோரசனும் போர்மடிய தோலிலங்கை கட்டழித்த செவ்வகஞ்சீர் கேளாத செவியென்ன செவியே திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே. மூலகத்தையும் அளந்தார் இவரு. 2 அடியில மூலகத்தை அளந்தார். அப்படி இந்த முறை நிரம்பா அப்பேற்பட்ட ஒரு பகவான், ஈடிணை இல்லாத பகவான் அவன் தானே. இங்க ராமாவதாரத்துல அதே 2 கால் தான் இருக்கு. அவர் காட்டுல நடக்கிறான். கல்லு முள்ளும் குத்து லக்ஷ்மணனோட தம்பியோடும் லக்ஷ்மணனோட காட்டுல நடக்கிறான். சோரசன் இலங்கையை கட்டழித்து, இலங்கை ராவணனுடைய இலங்கையை அழித்து, எதுக்கு அவன் வந்து இருந்தான்னா, அப்படி இருந்தவன் இப்படி இருக்க முடியும், எல்லா குணங்களையும் கொண்டவன் பகவான் நிரூபிக்க இருந்தானே. அப்பேற்பட்ட ஒரு சேவகன் அவனுக்கு நம்ம ஒரு சேவகன். அவன் நம்ம வந்து அவன் நாமாவை கேட்கறதா. திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே, அந்த நாமாவை நம்ம கேட்கணும். அதுதான் வந்து நாம சங்கீர்த்தனமா நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனால அப்பேற்பட்ட ஒரு இதுல வாமனாவதாரத்தை பத்தி சிலப்பதிகாரத்துல எடுக்கிறா. திருக்குறள்லயும் எடுக்கிறா. திருக்குறள் எடுக்கிறார் திருவள்ளுவர். மடியில்லா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. அந்த ஒரு சோம்பேறித்தனம் இல்லாத மன்னவன் ஒருத்தன் இந்த உலகத்தை அளந்த பகவான் எந்த இதெல்லாம் அளந்தாரோ அதை கூட ஆள ஒரு தகுதியான ஒருத்தன் அப்படின்னு எடுக்கிறார் திருவள்ளுவர். தமிழ் வேதத்திலயும் இடம் பிடிச்சிருக்கார், சமஸ்கிருத வேதத்திலயும் இடம் பிடிச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு பெருமையை கொண்ட ஒரு அவதாரம் வாமனாவதாரம். அந்த வாமனாவதாரத்தை நாம சங்கீர்த்தனத்தை பத்தி இப்பதான் சிலப்பதிகாரத்துல சொன்னப்ப எடுத்தேன். நம்ம என்னன்னா,
பக்தியிலேயே ரொம்ப எளிதான முறை நாம சங்கீர்த்தனம். ஆனா ரொம்ப ஒசத்தியான முறை அதே நாம சங்கீர்த்தனம் தான். அதுல வந்து நம்ம வந்து ஒரு வேடிக்கைக்கு சொல்றேன். நம்ம வந்து ஒரு கடல் அதுல நீந்தின்னு இருக்கோம். அதுதான் வந்து சம்சார சாகரம். அந்த கடல்ல 2 கப்பலை கொண்டு நாம நீந்தி கொண்டிருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், இன்னொன்னுதான் ரிலேஷன்ஷிப். 2மே தேவையில்லாத ஒரு கப்பல்கள். அந்த கப்பல்ல நம்ம நீந்தின்னு இருக்கோம். அந்த கப்பல்ல நம்ம நீந்தின அதுவும் ரொம்ப தப்பான முறையில் சென்றால் தான் அது தேவையில்லாது. அது சரியா போனா ஓகே. அந்த கடல்லயே நம்ம இருந்துடலாம். தப்பா போச்சுன்னா ஒரு மீன் நம்மள வந்து தாக்குமாம். அந்த மீன் பேரு தான் செல்ஃபிஷ். அந்த மீன் நம்மள தாக்கினா நமக்கு என்ன ஆயிடும்? அவ்வளவுதான். அந்த கடல்லயே விழுந்து, அந்த கடல்லயே எழுந்து, அந்த கடல்லயே இருந்துருவோம். அந்த கடல்ல இருந்து வெளில போய் பகவான் அடையறதுக்கு ஒரு கடல் உண்டு. அதுதான் வந்து பக்தி சாகரம், டிவோஷன். அந்த ஒரு சாகரத்துல நம்ம நீந்தறதுக்கும் ஒரு கப்பல் உண்டு. அதுதான் வொர்ஷிப். அந்த பக்தியில வொர்ஷிப்புக்கு ஒரு எளிதான முறை என்னன்னா நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனம் வசத்தி. அத நம்ம கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் குடுத்து வச்சிருக்கணும். அதனால ராமநாம சங்கீர்த்தனம் வந்து ரொம்ப வந்து உயர்ந்த ஒரு விஷயம். ராம 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 ராமன்னு ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா தியாகராஜர்லாம் கோடி ஜெபம் பண்ணாராம் ராமநாமத்த. அதனாலதான் அவர் மோட்சத்துக்கு போனார். ராமநாமம் நம்ம எல்லாரும் ஜபிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம சங்கீர்த்தனம் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால அதை திவ்யநாமம், தோலோற்சவம், நாளைக்கு ராதா கல்யாணம் என்கிற வடிவில் எல்லாம் கேட்டு அனுபவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியமும் கிட்டியுள்ளது. அதனால அதெல்லாம் கேட்கறதுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதனால அதெல்லாம் சொல்லி என்னுடைய உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பத்ராயணம் சூத்திர பாஷ்ய கிருதம் வந்தே பகவந்தௌ புனః புனः ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹின்மஹிஷா உப்ராஹ்மணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாசா மனசேந்திரியே வா உத்யாத்மனா வா பிரதேஸ்வாவத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி.